தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏன் நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்? ஏன் குழந்தைகளுக்கு வாக்குரிமை வழங்கப்படவில்லை? ஏனென்றால் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த நிலத்தில் என்ன பிரச்சனை, என்ன நிலைமை இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையான அறிவு, சிந்தனை இருக்கும் என்பதற்காகத்தான். அதனாலேயே நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். நம் சிந்திக்காமல் பணத்திற்காகவும், ரசிகனுக்காகவும், சொந்தக்காரர்களுக்காகவும் வாக்களிக்க வேண்டாம். நாம் சிந்தித்து வாக்களிப்போம். நாம் தலையெழுத்தை நாமே எழுதுகின்றோம். 2 விரல்களில் அல்ல, வாக்கு என்ற ஒற்றை விரலில். அதனால் நாம் சிந்தித்து வாக்களிப்போம். வாக்களிப்பது என்பது நாட்டை 5 ஆண்டிற்கு வாடகைக்கு விடும் செயல் அல்ல, 5 ஆண்டிற்கு விற்கும் செயல். இந்த நிலத்தில் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் உங்களால் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அதிகாரம் அவன் கையில் இருக்கும், உங்கள் கையில் சாப்பிட ஒரு பலகாரம் கூட இருக்காது என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேயே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ஒரு கூர்மையற்ற கத்தியால் வெங்காயத்தை உரித்தாலோ அல்லது வெட்டினாலோ நம் கண்களிலிருந்து தண்ணீர் வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்த அடிப்படை அறிவு. அதுபோல நம் கண்களிலிருந்து தண்ணீர் வர அரசியல்தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை அறிவையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கவலைகளுக்கும் நம் கண்களிலிருந்து தண்ணீர் வருவதற்கும் அரசியல்தான் காரணம். அதனாலேயே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த நிலத்தில் அனைவருக்குமான அரசியலை பேசி வருகிறது, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிறது. அதனாலேயே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். நன்றி.